ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ChatGPT, பெர்ப்ளெக்சிட்டி, க்ரோம் இதோட அப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஏஐ கம்ப்ளீட்லி யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏஐ இல்லை இந்த கிட்ஹப் ரெபாசிட்டரி, ஓப்பன் வெப் யூஐ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி பெர்ப்ளெக்சிட்டி, ChatGPT இதிலலாம் வந்து ஃபோட்டோஸோ ஃபைலோ அப்லோட் பண்ணி அவங்களோட சர்வரில் போயிட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வருதோ, உங்களோட லோக்கல் மெஷின்லேயேவும் லோக்கல் எல்எல்எம்ஸை வச்சு உங்களோட ஃபைல்ஸோ உங்களோட சேட்ஸோ உங்களோட கான்வர்சேஷன் எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ ஓப்பன் வெப் யூஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணி பண்ணுற டூல். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபைல்ஸையும் உங்களோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸை வந்து வேறு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுக்கு கொடுக்காம என்னோட லேப்டாப்லேயே ப்ராசஸ் பண்ணால் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்திங்கன்னா, அதோட வெப்சைட்க்கு நீங்கள் போயிருங்க. இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான கமாண்ட் கிடச்சிடும், எப்படி வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வந்து உங்களோட லேப்டாப்பில் பைத்தான் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஸோ அதுக்கடுத்து சிம்பிளாக இந்த பிப் இன்ஸ்டால் ஓப்பன் வெப் யூஐயை காப்பி பண்ணி உங்களோட டெர்மினலில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸை ஸ்கிப் பண்ணுறேன், ஏன்னா நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் அது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் வெப் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமாண்டை காப்பி பண்ணிட்டு உங்களோட டெர்மினல் போய்ட்டு சிம்பிளாக பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ண உடனே உங்களோட கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆன முடித்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு லோக்கல் யூஆர்எல் கிடச்சிரும். ஸோ அந்த லோக்கல் யூஆர்எல்லில் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஓப்பன் வெப் யூஐ ரன் ஆக போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு 8080, இதுதான் நம்மளோட போர்ட் ஐடி. ஸோ இதை வந்து சிம்பிளாக காப்பி பண்ணிட்டு எந்த ப்ரௌசர் நீங்கள் வச்சுருக்கீங்களோ, க்ரோமோ இல்லை எந்த ப்ரௌசரில் போயிட்டு அங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க எதை, அந்த நமக்குன்னு கொடுத்த யூஆர்எல். ஸோ யூஆர்எல்லில் பேஸ்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டேரெக்டாக லாகின் ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து டேரெக்டாக அப்படியே லாகின் ஆகாது, அவங்களுக்கு வந்து சைன்இன் பண்ண சொல்லி கேட்கும், யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஓப்பன் வெப் யூஐ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக openwebui.com இதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதில் போய்ட்டு உங்களோட இமெயில் ஐடியும் ஒரு பாஸ்வேர்டும் செட் பண்ணிக்கோங்க. அதை மறந்துடாதீங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது இல்லாட்டி உங்களால் ஹோஸ்ட் பண்ணுறப்பெல்லாம் ரன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லாகின் பண்ணி முடித்தோடனே இந்த இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போது இதோட உங்களுக்கு நான் சில ஒரு டாப் ஃபீச்சர்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்திங்கன்னா, இங்கே இந்த ட்ராப் டவுன் இருக்குது பார்த்திங்களா, அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணோடனே உங்களோட லோக்கல் மெஷினில் என்னென்ன எல்எல்எம்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் எப்படி லோக்கல் எல்எல்எம்ஸை நம்ம லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துருங்க. அப்போ தான் வந்து உங்களால் எல்எல்எம்ஸை இதில் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் லாமா 3.18 பில்லியன் பேராமீட்டர் எடுத்துடலாம். ஸோ அதை எடுத்துகிட்டு நான் இங்கேயே ப்ராம்ப்ட் இருக்குது, ஹெல்ப் மீ டு ஸ்டடி அப்படின்னு கொடுத்து சும்மா கொடுத்து பார்ப்போமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இன்டர்நெட்டு இல்லாமலே நம்ம லேப்டாப்பில் ஓடும். பாருங்கள், நான் இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணிட்டேன், பாருங்கள் தானாக எல்லாமே நடக்குது. ஸோ இதனால் வந்து உங்கள் டேட்டா உங்களோட லேப்டாப்பை விட்டு எங்கேயுமே போகாது. உங்களோட டாக்குமெண்ட்ஸ், முக்கியமான இம்பார்ட்டண்டான டேட்டா அனாலிசிஸ் அதெல்லாம் நீங்கள் பண்ணால் உங்களோட லேப்டாப்லேயே ஸ்மூத்தாக ரன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சேஃபான ஆல்டர்னேட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஆன்லைன் ரிசர்ச் பண்ணணும், நீங்கள் பெர்ப்ளெக்சிட்டி ரொம்ப இன்டென்சிவாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு லிமிட்க்கு அப்புறம் அது வந்து உங்கள்கிட்ட காசு கேட்க ஆரம்பிச்சிடும். பட் இந்த சினாரியோவில் உங்களுக்கு வந்து எந்த சார்ஜஸ் எந்த இதுவுமே இருக்காது. உங்களோட லேப்டாப் மட்டும் அந்த எல்எல்எம்க்கு சப்போர்ட் பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டும் தானாகவே தருது, நெட்டும் ஆஃபில் இருக்குது. இங்கே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸோ இல்லை உங்களோட ஃபைல்ஸோ அதில் அனலைஸ் பண்ணுவோம், இதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே மைக் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் மைக் ஆன் பண்ணி அதை வச்சு நீங்கள் உங்களோட ப்ராம்ப்ட் கொடுத்துக்கலாம். இல்லை வேறு வந்து இங்கே வந்து உங்களுக்கு ப்ளஸ் பட்டன் இருக்குது எப்பவும் போல், இங்கே வந்து நீங்கள் ஒரு புது கான்வர்சேஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம், ஒர்க் ப்ளேஸ் பில்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து நிஜமாலே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இதோட பார்ட் 2 க்ரியேட் பண்ணல. பார்ட் 2ல் வந்து நம்ம எப்படி இதை வச்சு ஃபைல்ஸை ரீட் பண்ணுறது, வெப் சர்ச் பண்ணுறது, அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.